இந்த மாதிரி காலகட்டத்தில் தான் வந்து விதி விளையாட ஆரம்பிக்குது. சுபாஷ் என்ன பண்ணுறாரு, தர்ஷிதாவுக்கு ஃபோன் பண்ணுறாரு. நீ வேணா பாப்பாவோட வந்து இங்கே துபாய்க்கு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கேஷுவலாக கேட்குறாரு. அவங்களும் வந்து உடனடியே சரி நான் வர்றேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. சொல்லிட்டு சரி ரெடியாக இருந்துக்கோ, நான் வந்து விசாவுக்கு ரெடி பண்ணுறேன், எப்போ வேணால் கிளம்புற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து சொன்னோடனே சரின்னு சொல்லிட்டு இவங்க சந்தோஷமாக வந்து ஓகே சொல்லி ஃபோனை கட் பண்ணுறாங்க. கட் பண்ண உடனே வந்து தன்னோட காதலனுக்கு ஃபோன் பண்ணுறாங்க. ஃபோன் பண்ணி இந்த மாதிரி வந்து என் கணவர் வந்து துபாய்க்கு வந்து செட்டில் ஆக சொல்கிறாரு அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு நீ என்ன சொன்ன அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு நான் என்ன சொல்ல முடியும், நானும் போகிறேன் அப்படின்ற ஒரு எண்ணத்துக்கு வந்துட்டேன், அதனால நானும் அவர்கிட்ட சரின்னு சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இதனை தொடர்ந்து சித்தராஜ் என்ன பண்ணுறாரு, என்னால் உன்னை விட்டுட்டு இருக்க முடியாது, தயவு செய்து வந்து உன் ஹஸ்பண்டுக்கு வரமாட்டேன்னு சொல்லிட்டு எப்பயும் போல் நம்ம உறவை தொடர்ந்துக்கிட்டே இருப்போம் அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்க என்ன பண்ணுறாங்க, என்னால் முடியவே முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. சொல்கிறதோடு மட்டும் இல்லாமல் என்ன பண்ணுறாங்க, இது வரைக்கும் உனக்கு 80,000 ரூபா வரையும் நான் செலவு பண்ணியிருக்கேன், தயவு செய்து வந்து அந்த பணத்தெல்லாம் வந்து எனக்கு கொடுத்துரு, நான் ஊருக்கு போகிறதுக்கு எனக்கு செலவுக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. உடனடியாக வந்து சித்தராஜ் என்ன பண்ணுறாங்க, என்னடா இது பெரிய இம்சையாக இருக்கும் போல் இருக்கு, இவ போகிறதவே நான் அனுமதிக்க மாட்டேன்றேன், இவ கொடுத்த காசை வேற கேட்டுக்கிட்டு இருக்கிறாளே அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாரு. இதனை தொடர்ந்து இந்த விஷயத்துக்கு ஒரு முடிவு கட்டணுமே அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்க ஆரம்பிக்கிறாரு சித்தராஜ். இவ வந்து நம்ம கூட இருப்பா, நமக்கு வந்து எல்லா விதத்துலையும் வந்து உதவிகரமாக இருப்பா அப்படின்னு பார்த்தா இவ பாட்டுக்கு புருஷனை பார்த்து போவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காளே, இதுக்கு ஏதாவது முடிவு கட்டியே ஆகணுமே அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாரு. அப்படி யோசிக்கிறவர் 1 மாதமாக திட்டம் போட்டுட்டு இருக்கிறார். இப்படி திட்டம் போடுறவர் ஒரே ஒரு விஷயத்துல கான்சியஸாக இருக்கிறாரு.